பழனி தம்பி. உள்ள ஸ்டேஷனில் ஒர்க்கா இல்லை வெளியே ரவுண்டிங்லேயே இருப்பியா, ரவுண்ட்ஸ்லேயே இருப்பியா பழனி தம்பி? இல்லையக்கா சாப்பிட மாட்டாங்க. ஓ அப்படியா, சும்மா கலாய்ச்சியா? சரி சரி, அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்களா என்னன்ட்டு அதுதான் கேட்டேன். சரி சரி, ஓகே சிவாப்பா. சிவாப்பா மதியம் லஞ்சு எப்படி வீட்டுக்கு வந்துடும், சாரி கோயிலுக்கு வந்துடுமா, இல்லை நீங்கள் போவீங்களா ரூமுக்கு? ராணி உங்களுக்கு எந்த நோயும் வராது, உங்களுக்கு இந்த நோய் வராது. ராணி அப்பா சிவாப்பா என்ன சொல்லவே இல்லையே சிவாப்பா. எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரியும் அக்கா, லக்ஷ்மி அக்காவே எனக்கு. ஓகே ஓகே பழனி தம்பி, நீ எம்எம்கே வாய்ஸ்ன்னு போட்டியா, அதனால் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தேன். பட் நீ எல்லாரையும் தெரிஞ்சு தான் வச்சுருக்க. ஓகே ஓகே பழனி தம்பி. அவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கு. வந்தாங்க வணக்கம் சொல்லி லைக் போட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி சிஸ்டர். பிள்ளை மகளே எனக்கு இளம் தங்க இல்லை மகளே, எனக்கு இல்லை இங்கே தங்க வைத்தவர்களே எனக்கு 2 வேளை சாப்பாடு கொடுத்து விடுவோம். அதுதான்ப்பா ரூமில் போயிட்டா அப்படின்னு, அதுக்கு தான்ப்பா கேட்டேன். ரூமுக்கு போயிடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். ரூம்க்கே வந்துடுவீங்களா இல்லை இங்கே வந்துடுமான்ட்டு அதான்ப்பா கேட்டேன். சரியாப்பா. லக்ஷ்மி அக்கா பதில் காணும். அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல, அதான் உண்மை பழனி தம்பி. அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அவங்க லைவில் பஞ்சாயத்து போயிருக்கு. லைவ்னாலே பஞ்சாயத்து தானே. என்ன பழனி தம்பி, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? லைவ்னாலே பஞ்சாயத்து தானே. நான் தான் 50 லைவ் போகிறேன் தம்பி. எப்படியும் உனக்கு டைம் மேனேஜ் ஆகுதா? நீ கொஞ்சம் எனக்கு சொல்லு, எப்படி மேனேஜ் பண்ணுற 50 லைவை? அதுவும் டெய்லியுமே 50 லைவா, இல்லை ஒன்று விட்டு ஒரு நாளா, இல்லை வாரத்துக்கு ஒரு நாளா? சொல்லு பழனி தம்பி, எனக்கு இது டவுட்டாகவே இருக்குது, அதான் கேட்குறேன். சந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மெசேஜே வரலையே. ஓகே பழனி தம்பி. சந்தியா சிவாப்பா லைவை முடிச்சிக்கலாமா? சொல்லுங்கள், லைவை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணுவோம். சொல்லுங்கள் சந்தியா, பழனி தம்பி, சிவாப்பா. எனக்கு பிடித்த லைவ் மட்டும்தான் போவேன், வேறு எந்த லைவும் போக மாட்டேன் அக்கா நான். சரி சரி பழனி தம்பி, அது ஓகே தான். பிடிக்காத லைவ் நாம் ஏன் போகணும்? சரி சரி பழனி தம்பி, கரெக்ட் தான். பாய் அக்கா. ஓகே பழனி தம்பி, சிவாப்பா லைவ் முடிச்சிக்கலாங்களா? சந்தியா பாய் சொல்லிட்டாங்க. லைவ் முடிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் லைவில் பேசலாங்களா? சிவாப்பா இன்னைக்கு தான் என் லைவில் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இருந்தார் சிவாப்பா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிவாப்பா. பழனி தம்பி நீங்களும் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருந்தீங்க. ஆனால் சிவாப்பா, பழனி தம்பி உங்கள் லைவ் நான் வந்ததில்லை. சிவாப்பா லைவுக்கு போயிருக்கேன். சிவாப்பாவும் என் லைவுக்கு வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருந்திருக்காரு. இன்றைக்கி தான் சிவாப்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பழனி தம்பி நீயும் என் கூடவே இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. சந்தியா உங்களுக்கும் தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த லைவ் எப்போ? நோட்டிஃபிகேஷன் வந்தால் வா சந்தியா. சரியா, டைம் தான் இல்லையே நம்ம லைவுக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்தால் வா, ஓகேவா சந்தியா? மகளே சுவாதி, ஒரு மாதம் மகளே சுவாதி, நோயுற்ற வாழும் குறையாத செல்வம் இந்த 1000 வேண்டும் என்று. ஓகே ஓகே சிவாப்பா, எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி சரி சிவாப்பா, சும்மா தான் சொன்னேன். நன்றி சிவாப்பா, நன்றி. இப்போ உன்னிடம் 1 மாதம் கழித்து வரேன் என்று சொன்னேன் அல்லவா, அது மாதிரி சொல்லிவிட்டு போவேன். வரவே மாட்டேன் எந்த லைவுக்கும் நான். ஓ அப்படியா பழனி தம்பி, இப்போ நீ சீரியஸாக சொல்கிறியா இல்லை காமெடி பண்ணுறியா இல்லை உண்மையாக தான் சொல்கிறியா எனக்கு தெரியல. பட் நீ 1 மாதம் கழிச்சுலாம் வர வேணாம், டெய்லி லைவ் போடுவேன் அக்கா, வா சரியா, பேசு அக்கா கிட்ட. ஓகேவா பழனி தம்பி? அது மாதிரி ஒவ்வொரு லைவும் சொல்லிட்டு போவேன்றியா? சரி சரி, ஆனால் நீ அது மாதிரிலாம் இருக்காத, அக்கா லைவுக்கு வா, ஓகேவா? இப்போ உன்னிடம் 1 மாதம் கழித்து வரேன் என்று சொன்னேன் அல்லவா, அது மாதிரி சொல்லிவிட்டு போவேன். வரவே மாட்டேன்.